ரிஷபராசிக்கான பலன்கள் ராசியில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கணும். மாதப்பிறகு சுக்கிரன் புதன் ராசிக்கு சென்று விடுவார். ராசியில் சுக்கிரனும் புதன் ராசிக்கு செல்வது சிறப்பு. ரிஷபராசிகளுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. மிதுன ராசிக்கு ராசியிலே புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். மிதுனராசிக்காரர்கள் அலைச்சல் இருக்குது. 8வது சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறோம். அலைச்சலும் அதிகம் இருக்குது. வேலையில் டென்ஷன் இருக்குது. திருமணம் மாதிரி ராசிக்காரர்கள் திருமணம் நடக்கும். குரு கடகத்துக்கு செல்லும்போது மிதுனராசிகளுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடகராசி குரு பயிற்சி கடகராசிகளுக்கு சூப்பராக இருக்கும். 9வது குரு சொன்னால் அடுத்த மாதம் கடகத்துக்கு வரப்போகிறார். கடகராசிகளுக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். 2வது சூரியன் உச்சமாக இருக்கிறார். பொருளாதாரம் சூப்பராக இருக்கப்படுவது. மாதப்பிறகு சூரியன் ரிஷபராசிக்கு வருவார். எப்போதும் கடகராசிக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். சிம்மராசிக்கு ராசியில் சூரியன் உச்சமாக இருக்கிறார். மாதப்பிறகு சூரியன் 10ஆம் இடத்துக்கு கொண்டு வருவார். சிம்மராசிக்கு பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. 2வது புதனோட சூரியன் சேர்ந்ததுனால வருமானம் உயரும், பதவி கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். கன்னிராசிக்கு மேலே ராசியாதி புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது. 2வது சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். துலா ராசிக்காரர்கள் ராசி சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வருவார். 2வது செவ்வாய் டிகிரி ஆட்சியாக இருக்கிறாங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். திருமணம் துலா ராசிக்கு திருமணம் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் 10வது சூரியன் உச்சமாக இருக்கிறார். வேலை இல்லாத விருச்சிக வேலை இருக்கும். அதற்கு சூரியன் சிவராஜ்யத்துக்கு வருவார். விருச்சிக ராசிக்காரர்கள் வேறு இடம் மாறணும்னு வேலை கிடைக்கும். பொருளாதார வேலை கிடைக்கும். தனுசு ராசியில் குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணமாக தனுசு ராசிக்கு திருமணம் நடக்கும். அடுத்த மாதம் குரு கடகத்துக்கு சென்று விடுவார். திருமணம் தனுசு ராசிகள் கொஞ்சம் போராடி தான் திருமணம் செய்ய வேண்டும். ராசிக்கு குரு அடுத்த மாதம் 8ஆம் இடத்துக்கு வருவாங்க. 10வது புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் சென்றதால் தர்மகலம் யோகம் செயல்படுத்தும். தனுசு ராசிக்காக பொருளாதார உயர்வும் சம்பள உயர்வு கிடைக்கும். மகராசிக்கான பலன்கள் 10வது சுக்கிரன் 6ஆம் கொண்டு வருவார். 12ஆம் பார்க்காம மகராசிக்காரர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அலைச்சல் பயணம் இருக்கும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். கும்பராசிக்கான சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். 10வது செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு ஆட்சியாக இருக்கும். கும்பராசிக்காரருக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. மீனராசிக்காரர் 2வது செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். 7 சனியால் மீனராசிக்காரருக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. ராசியில் குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்த மாதம் குரு கடகத்துக்கு கொண்டு வருவார். அப்போது மீன ராசிக்காரர்கள்
நிரப்புவங்கள் அடையாளம்.